எங்க நீ பழைய பிரகாஷா மாறி இங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு எல்லாரும் பயந்தோம். ஆனா நீ குடிக்கல. இதே மாதிரி சத்யா விஷயத்திலையும் அண்ணே, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ்வளவுதான். சத்யா, நாங்கள்லாம் கூட பயந்தோம். நீ ஒருத்தி தான் நம்பிக்கையா இருந்த. உன் நம்பிக்கை வீண் போகலம்மா. சத்யா, பிரகாஷ் இன்னும் உன் கைக்குள்ளதான் இருக்கான். போய் பேசு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. ஆமா சத்யா, கோவத்துல சண்டை இழுக்கணும்னு குடிச்சிட்டு வரவன் இன்னைக்கு குடிக்காம வந்திருக்கான். இதுல இருந்தே தெரியுது இல்ல அவன் கோவம் குறைஞ்சிருக்குன்னு. நீ போய் பேசுமா. ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ். நடந்த எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க கேட்டா அது போதும். கார்த்திக் விஷயத்துல நான் உங்களை மீறி செய்யணும்னு நினைச்சு கேஸ வாபஸ் வாங்கல. சுஜாதாக்கு பூர்ணி ஆண்டி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தேவராஜ் மாமா ஆபீஸ்ல என்கிட்ட கெஞ்சினாருங்க. அப்ப கூட நான் உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். ஏங்க, நான் உங்ககிட்ட பெர்மிஷனும் கேட்டேன். நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் தேவராஜ் மாமா எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சுங்க. சுஜாதா நிதானமா இதை கையாளாம அவளே டைவர்ஸ் கொடுக்கறேன்னு போயிட்டா. எனக்கு வேற வழி தெரியலங்க. ஒரு பக்கம் சரோஜா அத்தை என் ஆபீஸ்க்கு வந்து என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சுன்னு அத்தனை பேர் முன்னாடி ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. எனக்கு அவங்க பேசினதுல கூட எந்த வருத்தமும் கோவமும் இல்லைங்க. ஆனா சுஜாதாவை நினைச்சுதான் ஃபீல் பண்ண. கார்த்திக் விஷயத்துல அவ முழுக்க நம்ம பக்கம் தானே இருந்தா. அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல பார்த்தப்ப கூட நீங்க அவளை பாராட்டினீங்கல்ல. அதெல்லாம் யோசிச்சுதாங்க நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்களாலேயோ என்னாலேயோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு தாங்க இதை செஞ்சேன். அதுவும் அந்த கல்யாணம் நம்மளால நடந்தது. அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு தாங்க நான் ஒத்துக்கிட்டேன். பாருங்க, திதி விஷயத்துல அத்தனை பேர் முன்னாடி நீங்க கோவமா நடந்துக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ராகினி விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலங்க. தாரிணி வேற கர்ப்பமா இருக்கா. அந்த சமயத்துல என்னால எதையுமே யோசிக்க முடியலங்க. ஏங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் சூழல் தான் என்ன முடிவெடுக்க வச்சதே தவிர நானே சுயநலமா எந்த முடிவும் எடுக்கலங்க. ராகினி எனக்கும் தங்கச்சி தாங்க. நான் அவளை வெறுப்பேனா? நீங்களே சொல்லுங்க. பிரகாஷ், உலகத்திலேயே பெரிய தண்டனைன்னு நான் நினைக்கிறது நீங்க என்ன வேலைக்கு வைக்கிறதா. அந்த தண்டனை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்துறாதீங்க. நீங்க பக்கத்துல இல்லாத ஒவ்வொரு நொடியும் நீங்க என்னை விட்டு வேலைக்கு போறீங்களோன்னு பயமா இருக்குங்க. என்ன தண்டிச்சிடாதீங்க பிரகாஷ். நீங்க இல்லைன்னா நான் இல்ல. என்ன அனாதை ஆக்கிடாதீங்க. எத்தனை உறவு இருந்தாலும் நீங்க பிரகாஷ், நீங்களே அப்படி உதறீங்க. என்ன விளக்காதீங்க. எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. என்ன வரிசையா ஒப்பிச்சிட்டு இருக்க? என்ன ஒதுக்காதீங்க. அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸுங்க. நான் இங்க தூங்கணுமா வேணாமா? பிரகாஷ், என்ன நீலிக்கண்ணை வெடிக்கிற? ஏதோ கதை சொல்ற? நான் கதை சொல்றேனா? என்ன கோவம் இல்லாம குடிக்காம வந்திருக்கான். தலையில மந்திரம் போடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, உனக்கு எனக்கு எல்லாம் முடிச்சு போச்சு. வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் படுக்கையை உள்ள போட்டிருக்க.
இப்படி தொணன்னு எழுதி வச்ச டைலாக்கை எல்லாம் மொத்தமா ஒப்பிச்சேன்னு வை, நான் வெளியே தான் படுக்க வேண்டியிருக்கோம். பாத்துக்க. கையில கிடைச்சா செத்தா செத்தா செத்தா. ஏய் எவண்டி ஒன்ன பெத்தா 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 கையில என்னடா குடிச்சிட்டு வந்திருக்க? சும்மா லைட்டாக்கா. நீ திருந்தவே மாட்டியா? ஏன் தம்பி இப்படி இருக்கீங்க? வேலை இல்லாம இப்பதான் உருப்படியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படி? இந்த வேலையும் விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கணும்ல. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போலத்தான் இருக்கிறேன். நீங்க படுபாவி இந்த மாதிரி பண்றானே, இந்த கன்றாவை பாக்குறதுக்காக நாங்க இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம். தம்பி வாப்பா உள்ள வந்து சாப்பிட்டுட்டு படுப்பா. எனக்கு ஒண்ணு. அட பாவி, இந்த மாதிரி பண்றியே, நீ நல்லா இருப்பியா? உருப்படவே மாட்டே. என்ன மாமா இது? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இவ்ளோ கேவலமா இருக்கீங்க. நண்டு சிண்டெல்லாம் என்ன திட்டுதுங்க. நேரம் அப்படி. டேய், நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு உன்னை விளக்க மாத்தால அடிக்கணும். அக்கா விளக்கு மாத்தெல்லாம் என்ன அடிக்க வேணாக்கா. முதல்ல விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணு போ. ச்சே, இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? நீ குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுப்ப, அத கழுவணுமா நாங்க? இதுக்கு தான் கட்டின பொண்டாட்டி வேணுங்கிறது. எத்தனை நாள் நான் ஜெயித்து அதுல வாந்தி எடுத்திருப்பேன் தெரியுமா? ஆனா என் வீடு ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் என்ன திட்டதுல தெரியுமா? எல்லாத்தையும் அமைதியா அவளே தான் சுத்தம் பண்ணுமா. ஆமா, பொண்டாட்டி மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்கல, அங்கே போயிருக்க வேண்டியதானே? நோ நோ நோ, அவளுக்கு எனக்கு இருக்கிற உறவே வேற. நான் போவேன், வேலை பார்ப்பேன், சம்பளம் வாங்குவேன், அதோட சரி. அதுக்காக அங்க எல்லாம் போய் நான் தங்க மாட்டேன். ஐயோ சங்கீதா, அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? ஏண்டி வாந்தி எடுக்கற? என்னாச்சுக்கா? ஆம்பளைங்க வாந்தி எடுத்தா விளக்கு மாத்தா அடிப்பேங்கிறாங்க. அதே பொம்பளைங்க வாந்தி எடுத்தா தலைய புடிச்சு இத்த அமுக்குறாளுவோ. என்னையா உலகம் இது? ஐயோ வயித்துக்கு சேராத ஏதாவது சாப்பிட்டியா? ஏண்டி இப்படி வாந்தி எடுக்கற? அக்கா வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தோ எல்லாம் இவனால வந்தது. இவன் வாந்தி எடுக்கிறத பார்த்து இவளுக்கும் கொம்பிட்ட வாந்தி வருது. இருங்கக்கா, சீரக தண்ணி வச்சு கொடுத்தா சரியா போயிடும். ஐயோ என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்கானே. இந்தாடி இந்தா, வாய் கொப்பளிச்சு முகத்தை கழுவு. சதீஷ், காரை நிறுத்திட்டு எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு சங்கீதா. இன்னைக்கு காலையிலேருந்து நான் உன் கூடவே இருக்கேன்ல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு இன்னைக்கு முழுக்க நீ என் கூட இருந்திருக்க. இதே மாதிரி என் வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்கணும். அம்மா, நீ எப்படி ஃபீல் பண்ற சங்கீதா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். பைக்ல போனா சிக்கல் வரும்னு தான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கார் வாங்கிட்டு வந்தேன். சரி சதீஷ், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன சங்கீதா, இன்னும் டைம் ஆகல. பழக்கமா லேட்டா தானே போவ? இல்ல, வீட்ல எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என் மனசும் ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு சங்கீதா. என் செல்லம். சதீஷ், நீ இல்லாத ஒரு உலகத்தை என்னால நினைச்சே பார்க்க முடியல செல்லம்.
நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கீதா, சாரி சங்கீதா, உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஆயிடுச்சு. நீ அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சதீஷ் இப்படி பண்ண? ஏய், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணுவியா? என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சங்கீதா இப்படி எல்லாம் பேசுற? அப்ப நான் உன்னை கை விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? ஏய், நான் உணர்ச்சி வசப்பட்டது உண்மைதான். ஆனா நான் உன்னை காதலியா தொடல, என் மனைவியா தான் தொட்டேன். ஏய், நீ அழாத, நான் இருக்கேன். இல்ல சதீஷ், என் வீட்டுல என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த நம்பிக்கைக்கு ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஊருக்கு போய் அம்மா கிட்ட பேசுறேன். அவங்களே கூட்டு வந்து உன்னை பொண்ணு கேக்குறேன். போதுமா? நீ உன்னை கட்டிக்க போறவன்ட்ட தான் உன்னை இழந்திருக்க. என்ன நம்பு. மதர் ப்ராமிஸ். இன்னைக்கு நடந்த சம்பவத்தால கர்ப்பமாயிட்டேனா? வாங்க டாக்டர், வாங்க. இதான் வீடு. அக்கா, நான் டாக்டரை போய் கூட்டு வந்துடுறேன்க்கா. என்னடா பண்ற? டாக்டரை கூட்டு வந்திருக்கலாம், அவங்க பாப்பாங்க அக்கா. இருக்கக்கா, போய் சார் எடுத்து வரேன். அம்மா, டாக்டர்மா, குடிபோதையில தெரியாம உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க வேறம்மா, அக்கா பொண்ணுன்னு அழுது நீங்க வந்தே ஆகணும்னாரு. அவர் குடிச்சிருக்காரோ இல்லையோ, அவர் பாசம் உண்மை இல்லையா, அதான் வந்தேன். கொடுங்க. டாக்டர்மா, செக் பண்ணுங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எதுக்குப்பா இந்த நேரத்துல போய் அவங்கள தொந்தரவு பண்ணிருக்க? சங்கீதா வாந்தி எடுத்துறோம், நான் பயந்துட்டேம்மா. அதான். என்ன சாப்பிட்டா? ஒண்ணு இல்ல டாக்டர், கடையில பூரி வாங்கி கொடுத்தேன். அதனாலதான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல.
டாக்டர். திரும்பவும் வாந்தி வந்தா இந்த டானிக்கை வாங்கி சாப்பிடு. வேற எதுவும் தேவையில்லை. ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. ராத்திரின்னு கூட பார்க்காம வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க டாக்டர். டாக்டர், நானே உங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன் டாக்டர். பரவாயில்லப்பா, நானே போய்க்கிறேன். டாக்டர், இந்தாங்க டாக்டர் ஃபீஸ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லப்பா. தம்பி, அக்கா, என்ன மன்னிச்சிடுப்பா. நீ அவ மேல இவ்ளோ உயிரா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ராத்திரின்னு கூட பார்க்காம டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்க. அக்கா, அவ படிக்கிற பொண்ணுக்கா, நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். அவ உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா படிப்பு கெட்டு போயிரும்ல. அவ நல்லா படிக்கணும்க்கா. கூடிய சீக்கிரத்துல அவ முன்னுக்கு வரணும். நாளைக்கு வந்து பாருன்னு எதுக்கு எழுதிருக்காங்க? ஒருவேளை கர்ப்பமாயிட்டனோ? என்னக்கா இங்க வந்து நின்னு யோசிச்சுட்டு இருக்க? நான் நினைச்சது மட்டும் நடந்தா இனிமே நமக்கு கவலையே இல்லடி. நீ நினைச்சதுதான்க்கா நடக்கும். அதான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல்ல. இந்த வக்கீலும் வரமாட்டான். நம்பி நிரந்தரமா உள்ள இருக்க வேண்டியதான். அது நாம பண்ண பிளான். அப்படிதான் நடக்கும். ஆனா இன்னொன்னு நடக்கணுமே. என்னக்கா சொல்ற? மீடியாக்காரங்க கிட்ட நம்பி நான் சொன்ன மாதிரி சொல்லணும். அது ஒரு விஷயமாக்கா? அதான் ஜெயில பார்த்தப்பவே தெளிவா சொல்லிட்டேல்ல. அதுக்கு இல்ல வினோ, அந்த நம்பி ஒரு அரக்கு இருக்கேன். அவன் பாட்டுக்கு நான் அவனை வெளியில எடுக்கலங்கிற கோவத்துல என் மேல கோவப்பட்டு சொல்லாம போயிட்டானா? அதான் யோசனையா இருக்கு. அக்கா, நீ ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டு தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னவன்கா. இப்ப அவனை வெளியில எடுக்கலங்கிற கோவத்துல உன்கிட்ட சண்டை போட்டுட்டு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானா? ஒரே விஷயம்தான் செய்யணும் வினோ. என்னக்கா? அவன் எவ்வளவு திட்டினாலும் நான் கண்ணை கசக்கிக்கிட்டே நிக்கணும். அப்பதான் அவன் வருத்தப்படுவான். என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அவன் தாங்க மாட்டான். நல்ல ஐடியாக்கா. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணு. பென்னி கூட்டிட்டு வந்த ரிப்போர்ட்டர் கிட்ட நான் முன்னாடியே நம்பி அவர் கல்யாண விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறாருன்னு பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ சொன்னதும் நான் உங்களை வர சொல்லிடுறேன். அவன் மூடு பார்த்து நீ எனக்கு சிக்னல் கொடு. இது போதும். மேடம், என்னாச்சு பென்னி? நம்ம மோசம் போயிட்டோம் மேடம். என்ன சொல்ற? ஹியரிங்க தள்ளி வச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். நம்ம புதுசா ஃபிக்ஸ் பண்ண வக்கீல் வர முடியாதுன்னு மெயில் பண்ணிட்டாரு மேடம். என்ன சொல்ற பென்னி? காரணம் என்னன்னு கேட்டியா? பணத்தை கூட டெபாசிட் பண்ணிட்டோமே. என்னன்னு ஒண்ணும் தெரியல மேடம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு? விளையாடுறாரா அவரு? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். இப்ப அவர் கூட சண்டை போடுறதை விட நம்பிய வெளியில எடுக்கிறதா முக்கியம். என்ன பென்னி இப்படி சொதப்புது? இப்ப நம்பி என்னதுன்னு திட்டுவாரு? அதான் மேடம், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நைட்டு வரேன்னு சொல்றாரு. பணத்தை போட்டதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு சொல்றாரு. எப்படி வருவாங்க? நாங்க டெபாசிட் பண்ணது 10 லட்சம் ஆச்சு. பென்னி மேடம், நம்பிக்கிட்ட பேசி புரிய வைப்போம். நீ ஒரு லோக்கல் வக்கீல ஏற்பாடு பண்ணிடு. ஓகே மேடம், நான் பேசுறேன் மேடம். பென்னி மேடம், மீடியாவுக்கு சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் மேடம். ஓகே. அக்கா, ஓகே சார். இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். போர்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இனிமே தானே சார் கலக்கட்டும். ஓகே சார், கண்டிப்பா. எனக்கு இந்த மாதிரி பூமியை கூறு போட்டு வைக்கிறதுல உடன்பாடே இல்லப்பா. பட் சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை நாமளும் செய்ய வேண்டியிருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான் வசந்த், இந்த தொழில் நீ நேர்மையா செய்யணும். வாங்குறவங்க மன நிம்மதியோட வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நம்ம விக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சரியா? கண்டிப்பாமா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, காயத்ரி 100 பிளாட் சேல் பண்ணி கொடுக்குற விஷயமா வர சொன்னாலே போனியா? இனிமேதாம்மா போகணும். இது நல்ல சான்ஸ், விட்டுறாத. மேடம். வா சத்யா, வாங்க. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். விடுமா, இதுல என்ன இருக்கு?
வசந்த் நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, என்னக்கா? விடுமா, இப்ப என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம், நீங்க எனக்கு கொடுத்தது பெரிய மரியாதை. இது வரைக்கும் எனக்கு யாருமே செய்யாதது. நான் தான் இதை மிஸ் பண்ணிட்டேன் மேடம். ஐயோ விடுங்கக்கா, அதையே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல வசந்த், மேடமை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க பெருந்தன்மையோட என்ன மன்னிக்கலாம். ஆனா என் மனசுல இருக்கிற வருத்தம் என்னைக்குமே போகாது. ஐயோ மேடம், நான் வேணும்னு அப்படி செய்யல. மினிஸ்டர் பார்த்துட்டு வரும்போது வர வழியில தாரணி வந்து ஆட்டோல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஐயோ, இப்ப தாரணி நல்லா இருக்கல்ல? இல்ல, நல்லா இருக்கா மேடம். ம். ஆனா நான் தான் பதறிட்டேன். அவளை தனியா விட்டுட்டு வர முடியல. என்னக்கா நீங்க இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இங்க வரத பத்தி யோசிக்க முடியுமா? என்னால ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியல. விடுமா, எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு? வசந்த் இப்படி வா, நீ போய் சேர்ல உட்காரு. ஐயோ மேடம், நானா? உன் நல்ல மனசுக்கும் நேர்மைக்கும் நீ அதுல உட்காரலாமா? ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து திறந்து வைக்க முடியல, உன்னை அதுல உட்கார வச்சு அதை அழகு பார்க்கலாம்ல? ஐயோ என்ன மேடம் இதெல்லாம்? அக்கா ப்ளீஸ் வாங்க வந்து உட்காருங்க. உட்காரு சத்யா. மேடம் உட்காரு, வாங்க. முதல்ல உட்காரு.